பிள்ளைகள் குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சரி, ஓகே பிள்ளைகள், நாங்க போன கிளாஸ் மிஸ் ஆனது என்ன? ஹரணி, போன கிளாஸ் நாங்க செய்யல தானே ஜியோகிராபி? பிள்ளைகள் பேசுங்க, நான் பேசுறது கேக்குதா? ஓ சார், போன கிளாஸ் நம்ம செய்யல. குட் ஈவினிங் சார். டெல்லி குடிச்சேன், இப்பதான் ஜாயின் சங்களா, இப்பதான் நாங்க பேசி கொண்டிருக்கோம். எங்களோட கிளாஸ்க்கு புதுசா யாராவது ஜாயின் பண்ணவங்க இருக்கீங்களா? புதுசா நியூ ஜாயின் இல்ல? ஓகே. எங்களோட கிளாஸ்ல பிள்ளைகள் கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் போடுறோம், பாக்குறீங்களா? டெஸ்ட் எல்லா கிளாஸும் ஓகே, பாக்குறீங்க. சரி 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 சரி. மத்தது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். ஓகே 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 பிள்ளைகள், அது ஓகே. இன்னொன்று பிள்ளைகள், உங்களோட நோன்பு காலத்துக்கான ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கோம், ஓகேவானு பாருங்க பிள்ளைகள். 7 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். டெஸ்ட் கிளாஸ் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு பிள்ளைகள் 8:15க்கு பெஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். நோன்பு காலத்துல 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:15க்கு பெஸ்ட் கிளாஸ் செய்யறோம். பரவாயில்லையா டைம்? ஓகே சார். ஓகே சார். செகண்ட் கிளாஸ் பிள்ளைகள் 8:30க்கு ஆரம்பிச்சு பிள்ளைகள் 9:30 வரை செய்யறோம். பரவாயில்லையா? ஓகேவா? ஷராப் என்ன மாதிரி? நுகா என்ன மாதிரி சொல்லுங்க? இமான் நஸ்மா சொல்லுங்க. அஷ்ஃபா ஓகேவா அந்த டைம் டேபிள்? அஃப்லா சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 7:30க்கு செய்யணுமா சார்? சார் உங்களுக்கு 8:30 ல இருந்து 9:30 வரைக்கும் தராவி தொலை போக கிடைக்காது சார். தராவி. சரி, ஓகே ஓகே, நீங்க பரவாயில்லை. சரி, ஓகே. உங்களுக்கு பிள்ளைகள் இதுல ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் சார். சரி. அவர் 5 மணிக்கு குடிப்பீங்க சார். எனக்கு 2 கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் சார். நான் 2 கிளாஸும் ஜாயின் பண்ணலாம். சரி, ஓகே. இன்னொன்று பிள்ளைகள், உங்களுக்கு எல்லா பாடத்துக்குரிய ரெக்கார்டிங் போடுறோம். சோ நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண முடியாட்டியும் அந்த ரெக்கார்டிங்க பாத்துக்கொள்ள முடியுமா? சார் மார்னிங் போடணுமா? மார்னிங் போடுறதா இருந்தாமா எல்லாத்துக்கும் ஸ்கூல்ல தனி முஸ்லீம் படிக்கிற முஸ்லீம் ஸ்கூல் மட்டும்தான் லீவு. மிக்சிங் பாடசாலை எல்லாமே ஸ்கூல் தானே, எப்படி படிப்பாங்க மார்னிங்? ஓகே சார். அப்படி இருக்குதானே? சரியா? அப்ப அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. இன்னும் டீச்சர்ஸ் நிறைய பேர் தமிழ் ஸ்கூலா இருந்தா போக வேண்டி வரும். அப்ப அந்த மாதிரி சிக்கலும் இருக்குது. சோ உங்களுக்கு பிள்ளைகள் என்ன பிரச்சனை? ரெக்கார்டிங்க ஒவ்வொரு நாளும் நீங்க மார்னிங் பார்த்து கொள்ள முடியும் தான். என்னென்ன படிச்சோம், என்ன பாடம், ஒரு தடவை நீங்க படிச்ச மாதிரி இருக்குமே. காலையில ஃப்ரெஷ்ஷா மார்னிங் ரெக்கார்டிங் நாங்க இப்ப எல்லாம் நான் போட்டுக்கொண்டு தானே இருக்கோம். நீங்க பாத்தீங்களா? 2 யூடியூப் சேனல்ல நாங்க போட்டிருக்கோம். 2 யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். முதலாவது யூடியூப் சேனல்ல பிள்ளைகள் நாங்க 6 மணிக்கு நடக்கிற கிளாஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். 2வது 8 மணிக்கு நடக்கிற கிளாஸ் 2வது யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்க? நான் போட்டு விட்டேன் குரூப்ல, பாத்தீங்களா? சார் சேனலோட பேர் என்ன? சக்சஸ் ஆன்லைன் கிளாஸ். சக்சஸ் தான். நான் திரும்ப ஒரு லிங்க் குரூப்ல போடுறேன் நானு, நீங்க பாருங்க. நான் திரும்ப ஒருக்கா குரூப்ல அந்த லிங்க். குட் ஈவினிங். அப்ப இதுகள் ஓகே தானே பிள்ளைகள்? உங்களுக்காக தான் நான் அதை கிளியர் பண்ணோம். பாருங்க, எங்கட இந்த பிள்ளைகள் நோன்பு பிடிப்பாங்க அப்படிங்கறனாலதான் ஒரு கிளாஸ் புடிச்சு முடியறது 6:30 7:30க்கு தான் சார். அப்ப 7:30க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட முடியுமா சார்?
எத்தனை மணிக்கு அடுத்த கிளாஸ் முடிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் 2 கிளாஸ் சார். நான் வந்து நோம்பு பள்ளிக்கு போகணும் சார். அதுக்கப்புறம் நான் பள்ளி தொலைஞ்சிட்டு சார் அப்படியே திருப்பி தராபி தொலை போறேன் சார். சார் சரி, ஓகே. உங்க ரெக்கார்டிங் இல்ல நான் கேக்குறேன். சரிம்மா, உங்களுக்கு நோம்பு தொலை போகிறதா ரெக்கார்டிங் அடுத்த நாள் பார்த்து கொள்ளையிலுமான்னு கேட்கிறேன் நான். இப்ப ரெக்கார்டிங் உங்களுக்கு லேசா இருக்குமே பார்த்து கொள்றதுக்குன்னு கேட்கிறேன் நான். ஆமா, அப்ப எந்த டைம் அம்மா? சரி, ஓகே, நீங்க எல்லாம் பேசுறது சரி. டைம் பிரச்சனை ஒன்று இருக்கேம்மா. இல்லாட்டி சார் இப்படி பண்ணுவோமா? இந்த 5 மணில இருந்து 6 மணிக்கு ஒரு கிளாஸ் போடுவோமா? ஓகே சார். 6 மணி டு 7 இந்த கிளாஸ் உண்டு. லேசு சார். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு கிளாஸ் போடுவோமா? 1 hour கிளாஸ் உண்டு. லேசு சார், ரொம்ப ரொம்ப லேசு. அப்ப 5 மணில இருந்து 6 மணிக்கு ஒரு கிளாஸ். அது அட்டெண்ட் பண்ண கஷ்டம் சார். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கஷ்டம் சார். 5 மணில இருந்து 6 மணி மட்டும் கஷ்டம் சார். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் போதும் சார். சரி சரி, எஸ் ஓகே. சார். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நல்லது சார். சரி, கஷ்டம் அப்படின்னு சொல்றோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். எல்லாரும் நோம்பு பிடிச்சி டயர்ட்ல நிப்பாங்க சார். அப்ப அவங்க அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். அதனால தான் சார். டயர்டு. எஸ் சார் கிளாஸ் வந்தா டைம் தெரியாது சார், சீக்கிரமா போறது. அதுதான் நான் சொல்றேன். அதனால அந்த லேசா 5 மணி இருக்கும். 6 மணிக்கு மேலாது என்றால் ஓகே. இப்படிதான் நாங்க 2 ஆப்ஷன் செய்யறோம். ஒரு டைம் டேபிள்ல சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். சரி, கொஞ்சம் நான் பேசுறத கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, அதுதான் நாங்க பார்த்தோம். டயர்ட் அப்படின்னா படிப்புல கான்செப்ட் பண்ண இயலாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறனாலதான் நாங்க 7 மணிக்கு கொண்டு வந்தோம் பாடத்தை. 7 மணில இருந்து 9:30 வரைக்கும் அந்த பாடத்தை செய்வோம் உண்டு. அப்படி இல்லைன்னா 7 மணிக்கு கஷ்டம் தொலைலாம் செல்வோம் சார். சரி, கொஞ்சம் கேளுங்க, நான் பேசுறது கேளுங்க. அப்படி இல்ல, அப்படி கஷ்டம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நாங்க ரெக்கார்டிங்க போடலாம். ரெக்கார்டிங் நாங்க எந்த நாளும் போட்டு கொண்டிருக்கோம். அப்ப நீங்க 1 மாசத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. அப்ப நாங்க உங்களுக்கு சின்ன டைம் டேபிள் சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க இந்த 1 மாசத்துக்கு நாங்க பெருசா 1 hour கிளாஸ் தானே போடுறோம். நீங்க ரெக்கார்டிங் அந்த அளவுக்கு நாங்க சிலபஸ் முடிக்கிறதும் இல்ல. நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து கொள்ளலாம். இல்லாட்டி நீங்க ஒரு 1/2 hour கொஞ்சம் கஷ்டமா இருந்து ஒரு 1/2 hour. அப்ப இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க தான் எங்களுக்கு செய்து தரணும் பிள்ளைகள். நீங்க பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னு கேட்டா எங்களுக்கும் டைம் என்ன சேஞ்ச் பண்ணி கஷ்டம். அப்போ அதனாலதான் நாங்க ரெக்கார்டிங் சிஸ்டத்தை நாங்க செய்து இருக்கின்றோம். என்ன மாதிரி 1 மாசத்துக்கு சார் ஷஃபாக்கு ஓகே 7 மணி. ஓகே சார். சார் சொல்லுங்க. சார் நஸ்மக்கு 5 மணி அப்சல் வந்து டியூஷன் 6 மணி. சரிம்மா, அதுதான் கேட்கிறேன் நானு. இப்ப நீங்க தான் எனக்கு சப்போர்ட் செய்யணும் அப்படிங்கிறேன் நானு. என்னன்னா நாங்க 7 மணிக்கே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே சார். ஒன்று 7 மணிக்கு முடிஞ்சவங்க நீங்க ஆரம்பிங்க ஜாயின் சார். பண்ணுங்க. ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிங்க நான் சொல்றது கேளுங்க. சார். இல்லாட்டி மார்னிங் ஆரம்பிக்கலாம் தானே சார்? ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கூல் மார்னிங் ஸ்கூல். அப்ப டீச்சர்ஸ்க்கெல்லாம் மார்னிங் ஸ்கூலா என்ன சார்? இப்ப தமிழ் ஸ்கூல், ஹிந்து ஸ்கூல். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வைங்க சார். சார், நான் சொல்றது நீங்க பேசி சார் ஆனா கேட்க 5 மாட்டேங்க. மணில இருந்து 6 மணி வரைக்கும் கஷ்டம் சார். ஏன்னா மாச்சல்ல நிப்பாங்க சார் நிறைய பேர். நோ சார், எனக்கு லேசு தாங்கவே சார். முடியாது சார். சரி, அதுதான் நான் சொல்றது. நீங்களா பேசி கொண்டிருக்கீங்க. இப்ப நான் மியூட் பண்ணி விட்டு நான் பேசுவேன். சார் 7 மணிக்கே வைங்க சார். நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் பேசி கொண்டிருக்கீங்களே. அதுதான் பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நாங்க செய்து கொடுத்துருக்கோம். ரெக்கார்டிங் எல்லா கிளாஸ்க்கும் ரெக்கார்டிங் இருக்கு. நீங்க ரிவிஷனா பார்த்து கொள்ளலாம். இதுக்கு முன்னுக்கு வராத கிளாஸுகளை பார்த்து கொள்ளலாம். ஏதாவது விளங்கலைன்னா அந்த இடத்துல பார்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு எல்லா கிளாஸ்
போட்டோம். நாங்க இப்ப நடந்து முடிந்த ஒரு மாதத்துக்குரிய கிளாஸ்க்குரிய ரெக்கார்டிங் எல்லாமே போட்டிருக்கோம். நாங்க என்ன செய்வோம், இப்ப இன்னைக்கு நடக்கிற கிளாஸ் நாளைக்கு என்ன செய்யலாம், நீங்க மார்னிங் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 பாடம் தான் நடக்க போகுது. நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு பாடத்தை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா படிச்சு மார்னிங்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா திரும்ப பார்க்கலாம். இந்த மாதிரியான சில வேலைகள் செய்திருக்கோம். அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைகள். அப்ப நீங்க அதுகளுக்கு கொஞ்சம் நீங்க பாருங்க. ஒரு ஒரு 2-3 நாளைக்கு நீங்க போயிட்டு என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சி கேளுமா இருந்தா ஓகே. இல்லாட்டி ஒரு கிளாஸ்ல நீங்க ஜாயின்ட் ஆகி அந்த நேரம் நீங்க உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. ஓகேவா? ஒரு 1 வீக் செய்து பார்ப்போம் அப்படி. ஓகே சார். ஓகே ஓகே சார். சரிதானே? ஓகே சார். சரி இப்படி செய்யுங்க சார். 6:30 மணி கிளாஸ். இல்ல 6:30 மணிங்கிறது சார் 6:30 மணிக்கண்டா சார் நாங்க வந்து நோன்பு ஓகே ஓகே பிடிக்கணும் ஓகே. இப்ப நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு முடிவு ஒன்று சொல்லிட்டு தானே 7 மணிக்கு நாங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஒரு தடவை ஒரு 1 வீக் செய்து பார்ப்போம். ரெக்கார்டிங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சு கொள்ள முடியுமா என்னன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இன்னொருக்கா சேஞ்ச் போட்டு ஒரு கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆகும்போது பேசுங்க அந்த பிரச்சனையை. ஓகேவா? ஓகே சார். ஷஃபாக்கு ஃபுல் அண்ட் ஓகே ஃபுல் ஓகே சார். சரி ஓகே. நாங்க என்ன செய்வோம், பாடத்துக்குள் வருவோம். நாங்க கிடைக்குமா சார்? விளங்கல தஸ்வின்? அரவர் பிரேக் கொடுப்பாங்க சார். அரவர் பிரேக் கொடுப்பாங்க சார். 15 நிமிஷம் பிரேக் கொண்டு தருவோம் நாங்க. இப்ப டன் சார் ஷஃபாக்கு. சரிதானே? அப்ப ஓகே. நாங்க இப்படித்தானேமா 1.5 hour பாடத்தை நாங்க 1 hour போட்டிருக்கோமே. அப்ப அங்க ஒரு பெரிய பிரேக் தானேமா. 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 முடிகிற பாடத்தை நாங்க 1 hour ஆக்கியிருக்கோமே ஒரு மாதத்துக்கு உங்களுக்காக. அப்ப அதனால அங்கே ஒரு பெரிய பிரேக் ஒண்ணு தேவையில்லையே. 15 நிமிஷம் போதும் தானே. சரி ஓகே. இப்ப நாங்க பாடத்துக்குள் வருவோம் பிள்ளைகள். நாங்க நெடுங்கோடு படிச்சு கொண்டிருக்கோம். அப்படித்தானே? எஸ் சார். அந்த ஃப்ரைடே இருக்கிற கிளாஸ் எல்லாம் எனக்கு சார் எனக்கு திருப்பி அதை கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா சார்? சரி நெடுங்கோடுகள் அகலக்கோடுகள் தான் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். நெடுங்கோடுல முதலாவது கிரீன்விச் கோடு சார். கொஞ்சம் நெடுங்கோட தான் ரிவிஷனோட தான் நான் ஆரம்பிப்பேன். ஒன்றும் யோசிக்க கொஞ்சம் கேளுங்க. கேட்கணுமே சொல்லுங்க. அந்த வெள்ளிக்கிழமை இருக்கிற கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன பாடம்மா? எங்களுக்கு வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் எழுத்தும் வீடியோ இன்னொன்னு கேளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு பாருங்க, இஸ்லாம் பாடம் வந்து உங்களுக்கு எந்த டைம்ல வேணா போட்டு தரலாம் பிள்ளைகள். ஓகேவா? உங்களுக்கு இஸ்லாம் பாடம் வந்து நாங்க எந்த டைமுக்கு போட்டு தரலாம் பிள்ளைகள். ஏன்னா அது இஸ்லாமிய பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பீங்க. அவங்க செய்து தருவாங்க. சொல்லுங்க. 7:30 இருந்து 8:30 வரைக்கும் செய்யுங்க சார். இன்னொரு பாடம் இல்ல சார், ஒரு பாடம் மட்டுமா இருக்கு சார். இஸ்லாத்தோட சேர்த்து இன்னொரு பாடத்தையும் போடலாமே சார். போட்டா ஃப்ரைடே இருக்கிற பாடம் நம்மளுக்கு செய்யலாமே சார். ஃப்ரைடே வேணா சார். ஃப்ரைடேக்கு கிளாஸ் இல்லனா அது தனியா போடுங்க சார். ஃப்ரீ ஃப்ரைடே கிளாஸ் ஃப்ரீ சார். இல்லாட்டி இப்படி செய்யமா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் பிரேக் கொடுத்துட்டு சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 7:30 சார் இப்படி செய்வோம். 6 மணிக்கு வேணும் சார். 7 மணிக்கு ஸ்டார்ட். இப்ப நான் என்ன சொன்னேன், 1 வீக் செய்து பார்ப்போம் என்று தானே சொன்னேன். நான் சொன்னேன் தானே 1 வீக் செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன் தானே. நானே செய்து பார்ப்போம், அதுக்கு வேற பிரச்சனையா இருந்தா ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு தானே. இப்ப பாடத்துக்குள் வாங்க நீங்க. ஓகே. இப்ப நீங்க பாருங்கம்மா, நாங்க நெடுங்கோடு அகலக்கோடு படிச்சிட்டோம். நெடுங்கோடுங்கிறதுமா வடக்கு பக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் குத்தாக வரையக்கூடிய எல்லா கோடுகளும் என்ன கோடுகள்? நெடுங்கோடுகள். நெடுங்கோடுகள் அப்படி என்று சொல்றோம். நெடுங்கோடுகள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த நெடுங்கோடை சரிசமமாக பிரிக்கக்கூடிய கோடு உண்டு. நாங்க இங்க பார்த்தோமே சைவர் பாகையில ஒரு கோடு வரைஞ்சோமே அகலக்கோடுங்கிற மாதிரி. இந்த மத்திய கோடு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குத்தாக புவியை 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு கோடு, அது சைவர் பாகையில போகக்கூடிய கோடு கிரீன்விச். என்ன கோடு? கிரீன்விச் கோடு. சைவர் பாகை. கிரீன்விச் கோடு. சைவர் பாகையில
வரக்கூடிய கோடு. ஓகேவா? கிரீன்விச் கோடு எந்த திசையினூடாக வரையப்படுது? என்னது மத்தியில எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி வரையப்படுது? வடக்கில இருந்து தெற்கு வடக்கு திசையில தெற்கு வரைக்கும் வரையப்படுவது நெடுங்கோடு எனப்படும். நெடுங்கோடு. நெடுங்கோடு. அப்ப வடக்குல இருந்து பிள்ளைகள் கீற வேண்டாம், கீற வேண்டாம். இந்த வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வரையப்படக்கூடிய எல்லா கோடுகளையும் நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா நெடுங்கோடுகள் என்று சொல்றோம். இந்த நெடுங்கோடுகள்ல சைவர் பாகையில வரையக்கூடிய கோடு எது? நெடுங்கோடுல கிரீன்விச் கோடு. கிரீன்விச் கோடுமா? சைவர் பாகை. இந்த கிரீன்விச் கோடு புவிய சார், ஒரு doubt உண்டு மேற்கு பக்கம் அரைவாசியாகவும் கிழக்கு பக்கம் அரை பகுதியாகவும் பிரிக்கக்கூடிய கோடு. மேற்கு பக்கம் அரை பகுதியாகவும் கிழக்கு பக்கம் அரை பகுதியாகவும் சமமாக பிரிக்கக்கூடிய கோடு தான் என்ன கோடு? நெடுங்கோடுல கிரீன்விச் கோடு. இப்ப நான் இந்த ரெண்டு கோடைகள் நான் இந்த ரெண்டு கோடையும் வரைகிறேன். நீங்க இதான் சொல்லணும். பாருங்க இதுல இது என்ன கோடு? மத்திய கோடு. மத்திய கோடு புவியை வடக்கு பக்கம் பாதியாகவும் தெற்கு பக்கம் சரி பாதியாக பிரிக்கக்கூடிய கோடு. சரிதானே? சரி சார். என்ன கோடு? இப்ப நான் வரைஞ்சது ப்ளூ கலர்ல மத்திய கோடு சார். கோடு கிரீன்விச் கோடு. இந்த கோடு இந்த கோடுமா? இந்த கோடு மேற்கு பக்கம் புவியை பாதியாகவும் கிழக்கு பக்கம் புவியை பாதியாகவும் பிரிக்கக்கூடிய கோடு. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்ப இந்த கோடு ஓகே சார். அதே மாதிரி கிரீன்விச் கோடு ஒரு நெடுங்கோடாகும். சரியா பிழையா? சரி சார். மத்திய கோடு ஒரு நெடுங்கோடாகும். சரியா பிழையா? மத்திய கோடு ஒரு நெடுங்கோடாகும். சரியா பிழையா? பிழை சார். நெடுங்கோடு பிழை சார். அது ஒரு அகலக்கோடு. ஓகே ஓகே, தெரிஞ்சு கொண்டால் சரி. கிரீன்விச் கோடு ஒரு அகலக்கோடாகும். சரியா பிழையா? பிழை. அது ஒரு பிழை சார். கிரீன்விச் கோடு ஒரு பிழை. அப்ப இந்த மாதிரி சரி பிழை வரக்குள்ள தெரிஞ்சு கொள்ளுங்க. இது முதலாவது விஷயம் படிச்சோம். ரெண்டாவது விடயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நெடுங்கோடுக்கு மேற்கு பக்கம் 180 கோடுகள் இருக்கு. எத்தனை கோடுகள் இருக்கு? 180 கோடு சார். 80 கோடு. சார், எனக்கு டவுட் உண்டு. கிழக்கு பக்கம் கிரீன்விச் கிழக்கு பக்கம் 180 கோடுகள் இருக்கு. சரியா? மொத்தமாக எத்தனை கோடுகள் இருக்கப்ப நெடுங்கோடுகள்? 180. 180 சார். 360 நெடுங்கோடுகள் காணப்படுது. எத்தனை நெடுங்கோடுகள் காணப்படுது மொத்தமாக? 360. 360. பாருங்க, கிழக்கு பக்கம் 180 கோடு, மொத்தமாக 360 நெடுங்கோடுகள் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்ப பாருங்க, 180 360. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அகலக்கோடுகள் 360 அகலக்கோடுகள் காணப்படுது. சரியா பிழையா? சரி. பிழை சார். ஏன் பிள்ளை? சார், அகலக்கோடு மொத்தமாவே 180 தான் சார் இருக்கு. நெடுங்கோடு தான் சார் 360 இருக்கு. ஓகே, அப்ப அது சரியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரிதானே? சைவர் பாகையில வரக்கூடிய கோடு கிரீன்விச் கோடு ஒன்று பார்த்துட்டோம். சரிதானே? சரி சார். இப்போ வந்து சர்வதேச திகதி கோடு சார். சார், அடுத்த கோடு 180வது பாகையில வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெடுங்கோடு இருக்கு. அந்த கோடு வந்து சர்வதேச திகதி கோடு. சர்வதேச திகதி கோடு. இந்த சர்வதேச திகதி கோடு எப்பயுமே என்ன செய்யும்னு கேட்டா வளைந்து தான் போகும். ஓகேவா? எனக்கு சர்வதேச திகதி கோடு என்னன்னு தெரியும் சார். அதுக்கு சொல்லி தரீங்களா? சர்வதேச திகதி கோடுனா
ஒரு நாட்டுல இப்ப நமக்கு வந்து இரவு பகல் ஒன்று தோணுதா இல்லையா? எஸ் சார் பால் தோன்றுது. வருதா இல்லையா? இந்த 180வது கோட்டுக்கு அங்கால இரவாகவும் 180 கோட்டுக்கு இங்கால பகலாகவும் இருக்கும். சரிதானே? ஓகே ஓகேவா? சார். அப்ப ஓகே ஒரு சார். நாளை மாற்றக்கூடிய கோடு தான் இந்த சர்வதேச திகதி கோடு. ஒரு நாளை மாத்தும். அந்த பக்கம் உள்ள எல்லாம் வேற ஒரு நாளா இருக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வேற ஒரு திகதியில இருக்கும். இருக்குமா? ஒரே உலகத்துல எல்லா நாளுக்கும் ஒரே நாள்ல நியூ இயர் வருமா? இல்ல சார். இல்ல சார். இல்ல இல்லதானே? எல்லா நாட்டுக்குமே ஒரே நாள்ல நியூ இயர் வருமா? ஒரே நேரத்துல ஒரே நாள்ல அதான் மாறும். இந்த மாற்றக்கூடிய கோடு தான் 180வது கோடு. இந்த சேஞ்ச் சொல்றோமே, இந்த சேஞ்ச் ஆஃப் செய்யறதுதான் யாரு? சர்வதேச திகதி கோடு. இப்ப இந்த சர்வதேச திகதி கோடு ஒரு நாட்டை பாதியாக வெட்டுனா சேஞ்ச் ஒரு நாட்டுக்குள்ளே ரெண்டு பக்கமும் நேர அலகுகளும் நாட்களும் மாறுமா இல்லையா? மாறும் சார். மாறும். அப்ப அதனாலதான் அந்த கோடு எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா, நாடுகளை வெட்டாத மாதிரி வளைந்து கீறப்பட்டிருக்கு. சரிதானே? சரி சார். சர்வதேச சார் திகதி எனக்கு ஒரே டவுட் உண்டு. சர்வதேச திகதி கோடு உண்டு. இலங்கையை பாதியா வெட்டுனா இலங்கைக்குள்ள ரெண்டு நேர அலகு வந்துருமா இல்லையா? வந்துரும் சார். வந்துரும். அப்ப அதனாலதான் இந்த கோடு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா, இதுக்கு கற்பனை கோடு தானே, இயற்கையாக உள்ள கோடா இது? இல்ல சார். இல்ல சார். 180ல வரையப்பட்டது. இந்த 180 கோடு பிள்ளைகள் உலகத்துக்கு பொதுவான கோடு. ஏன்னு சொல்லுங்க? இந்த பக்கமும் அப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய 180வது கோடும், இந்த பக்கமும் போய்கொண்டே இருக்கக்கூடிய 180வது கோடும் ஒரு கோடு தான். விளங்குது என்ன சொல்றேன்? சார். ஏன்னு கேட்டா, புவி அப்படியே கோலமா மாறும்போது 180வது கோடு ஒரு கோடா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். தட்டையாக இருக்கும்போது, இப்படி தட்டையாக இருக்கும்போது தான் ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, 15, 30, 45, 65, 75, 90, 105, 120, 135, 150, 145, அதுக்கு பிறகு 180. இந்த பக்கம் 180 கோடு வந்திருக்கா? 165ஓட நிக்குது தானே? இந்த பாருங்க, 165ஓட நிக்குது. அப்ப ஏன் இங்கிட்டு 180வது கோடு வரல? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் எனக்கு ஒரு டவுட் உண்டு. சொல்லுங்க சார் இப்போ வந்து நாங்க நெடுங்கோடு வந்து என்னது தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் வரையலாமா அப்படின்னு சொல்லலாமா சார்? அது ஓகே. வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வரையப்படக்கூடிய கோடா இருந்தாலும் சரி, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வரையப்பட்ட கீறப்பட்ட கோடா இருந்தாலும் அது நெடுங்கோடு தான். ஓகேவா? டீச்சர்லாம் சொல்லுவாங்க வடக்குலேருந்து தெற்கு வரையப்பட்ட கோடு நம்ம தான். இப்படித்தானே? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. பிரதானமா நாங்க முதலாவது வடக்குன்னு தானே சொல்லுவோம். திசையில பிரதான திசையில எந்த வடக்கு திசை தானே பிரதானது. ஓகே சார், தேங்க் யூ. டவுட் கிளியர் சார். நாங்க பிரதான திசை வடக்குன்னு சொல்றதுனால நாங்க பிரதான திசையில இருந்து தான் சொல்லுவோம். நாங்க 1 2 3 வந்து 1 2 3ல இருந்து சொல்லுவோமா, இல்லாட்டி 0ல இருந்து சொல்லுவோமா, இல்லாட்டி 10 அதுக்கு பிறகு சொல்லுவோமா? 0ல இருந்து சொல்லுவோம் சார். 1ல இருந்து சொல்லுவோம், இல்லாட்டி 0ல இருந்து சொல்லுவோம். இடையில இருந்து ஏதாவது நம்பர் சொல்லுவோமா? இல்ல சார். அதுக்கு ஓர்டர் இருக்கனால வடக்குங்கிறது நாங்க திசை சொல்லக்குள்ள பாருங்க, திசையில வடக்கு தானே முதலாவது சொல்லுவோம். வரையும் போது கூட வடக்கு தானே வரைவோம். பிள்ளைகள் இந்த பாருங்க, மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க ரெக்கார்டிங்ல விழுகும். சரியா? நான் அப்படியே இந்த ரெக்கார்டிங் எடுத்து அப்படியே குரூப்ல போட்டு விட்டுருவேன். நீங்க படிக்கிறது தான் மெயின் நோக்கமா இருக்கணும். மெசேஜ் போட்டுக்கொண்டு இருக்காதீங்க. எல்லாரும் அதை விடுங்க. சரிதானே? இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இங்கிட்டு ஏன் 180வது கோடு ஒன்று வரல, 165ஓட நிக்குது. இந்த பக்கம் 180 கோடு வந்திருக்குது. ஏன் ஒரு பக்கம் வரல? ஏன் வரல? சரிசமமா பிரிக்கப்படல. ஒவ்வொரு நாட்டுக்கும் திகதி இந்த
இரவு பால கணிக்கிற கோடு தான் அது. 180வது கோடு உலகத்துல ஒன்றுதான் இருக்குது. 180வது கோடு நெடுங்கோடு பிரதானமானது. ரெண்டுக்குமே உண்டு. இப்ப நீங்க இந்த புவி வந்து இந்த பக்கமும் போயிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து அப்படியே கோள வடிவமான அந்த 180வது கோடு தான் இணைக்கும். ரெண்டுக்கும் விளங்குதா? பொதுவானது. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறனாலதான் அந்த கோடு இந்த பக்கம் வரல. அப்ப 180வது கோடு உலகத்துல என்ன கோடா இருக்கும்? பொதுவான கோடு. வடக்கு அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும் பொதுவான நெடுங்கோடு அது. சர்வதேச திகதி கோடு தான் போகுது. அதுக்கு நீங்க உதாரணம் தான் பாருங்க. இது கிரீன்விச் கோடு. கிரீன்விச் கோடுக்கு மறுபக்கம் என்ன இருக்கும்? என்ன கோடு இருக்கும்? சர்வதேச திகதி கோடு. சர்வதேச திகதி கோடு இருக்கும். கிரீன்விச்சுக்கு மறுபக்கம் இந்த பாருங்க இந்த கோடு இருக்கு. இந்த கோட்டுக்கு அடுத்த பக்கம் சர்வதேச திகதி கோடு உண்டு காணப்படும். ஓகேவா? ஓகே சார். இப்ப மத்த கோடுகள் எல்லாமேமா சுமார். அப்ப நெடுங்கோடுகள்ல பிரதானமா 2 கோடு. என்னென்ன கோடு? கிரீன்விச் கோடு எத்தனை பாகையில கீழே இருக்கு? சர்வதேச திகதி கோடு 180 பாகையில அமைந்துள்ளது. 180 பாகையில வரையப்பட்டிருக்கு. மத்த கோடுகள் மொத்தமாக நெடுங்கோடுகள் எத்தனை காணப்படும்? 160. அதுல மேற்கு பக்கம் 180, கிழக்கு பக்கம் 180. சரியா? ஓகே. கிழக்கு நெடுங்கோடுக்கும் மேற்கு நெடுங்கோடுக்கும் பொதுவான கோடு எது? திகதி கோடா? சர்வதேச திகதி கோடு. இங்க பாருங்கம்மா, சைவர் பாகையில இருக்க கோடு மத்தியில இருக்கனால அது பொதுவான கோடு அல்ல. 2 கோடை இணைக்கிறது. மேற்கையும் கிழக்கை இணைக்கக்கூடிய கோடு வந்து சர்வதேச திகதி கோடு. ஓகேவா? நீங்க பேசுறது கிளியர். ஓகே சார். சரி, இப்ப பாருங்க, தேவையான அழகா ஒரு நோட் போட்டுக்கொள்ளுங்க. பிரதானமாக கொஞ்சம் நான் சொல்றேன் எங்க இருந்து நோட் போடணும் அப்படின்ட்டு. சரி பிள்ளைகள், நெடுங்கோடு என்று போட்டுக்கொண்டு 2ஐ நோட் பண்ணுங்க பாப்போம். நெடுங்கோடு என்று தலைப்பு போட்டுக்கொண்டு நீங்க நான் நோட் பண்ண தானே சொன்னேன். நான் பாட்டை கேட்க சொல்லலையே, எழுத தானே சொன்னேன் நானு. பிரதானமான 2 கோடுகள் 2 வகைப்படும். எழுதுங்க பாப்போம். ஒன்று கிரீன்விச் கோடு, சர்வதேச திகதி கோடு. நோட் பண்ணிட்டோமா? ஓகே, நோட் பண்ணுங்க. நான் அப்படிதான் வேகமா கேட்பேன், நீங்க தான் குயிக்கா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சு. சஹலா நோட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, அடுத்து போமா. ஓகேவா சார்? ஓகே. நோட் பண்ணிட்டோமா? சார் நான் நோட் பண்ணிட்டேன். மரியம், ஓகே மரியம். இன்னைக்கெல்லாம் போய் வீடியோ எடுத்து பாருங்க பிள்ளைகள். ரெக்கார்டிங்க பாருங்க. ரெக்கார்டிங்க்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்கார்டிங்க்கு ஒரு சரி. ஓகே. இப்ப அதுல முதலாவது நாங்க பாக்குறோம் கிரீன்விச் கோடுன்னு தலைப்பு போடுங்க. போட்டீங்களா? போட்டுட்டோம் சார். அதுல இது ஐரோப்பா கண்டத்தில் பிரித்தானியா நாட்டின் கிரீன்விச் நகரத்தின் ஊடாக வரையப்பட்டுள்ளனாலதான் இந்த கோட்டுக்கு என்ன பெயர் வந்தது? கிரீன்விச் கோடு. அப்ப இது நமக்கு தேவைதானே. இதன் முதலாவது பாயிண்ட நோட் பண்ணுங்க. இந்த கோடு
சைவர் பாகையில் வரையப்பட்டுள்ளது. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். ஓகே இது சார். சைவர் பாகையில் வரையப்பட்டுள்ளது. மத்திய நெடுங்கோடு, இதுக்கு பெயர் இருக்கு. மத்திய நெடுங்கோடு, சைவர் பாகை நெடுங்கோடு, கிரீன்விச் கோடுன்னு 3 பேர் இருக்கு. எந்த கோட்டுக்கு? இந்த கிரீன்விச் கோடு. இந்த 3 பாயிண்டையும் அழகா ஞாபகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். சார் நோட் பண்ணி சக்லா டைம் வேணும் சார். டைம் தாரமே, நோட் பண்ணுங்க சார் நோட் பண்ணிட்டேன். பிள்ளைகள். ஸ்கிரீன்ஷாட்ல அடிக்க போகாதீங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் அழகா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிடுச்சு சார். சரி, நோட் பண்ண கொஞ்சம் அமைதியா இருங்க, ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. கொஞ்சம் டைம் வேணுங்கிற பிள்ளைகள் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. சரியா? நோட் பண்ணாதவங்க கொஞ்சம் பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நோட் பண்ணட்டும். டைம் வேணுங்கிறவங்க இருக்கீங்களா? ப்ளீஸ் சார் 1 செகண்ட் சார். ஓகே, அதுதான் டைம் வேணுமா நோட் பண்ணுங்க. ஞாபகமா நோட் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டுமா நோட் பண்ணனும் இல்ல நான் எல்லாத்தையும்? மூன்று பாயிண்ட் தேவையான பாயிண்ட் தானே? எஸ் சார். அஸ்பா ஓகே. ஷஃபா ஓகேவா? நோ கொஞ்சம் சார் கொஞ்சம் சார். ஓகே 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 ஓகே. ஓகே சார் எழுதியாச்சு சார். ஓகே வேணும் சார். ஓகே சார். டைம் வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்களே. ஷஃபா எழுதியாச்சு சார். எழுதியாச்சு. ஓகே சார் ஷஃபா எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன். சரி ஓகே ஓகே சூப்பர். அடுத்து போறோம் நாங்க. இது கிரீன்விச் கோடு ஞாபகம் இருக்கு தானே? கிரீன்விச் கோடு சைவர் பாகையில வரையப்படும். அடுத்து சர்வதேச திகதி கோடு. இது 180வது கோடு. 180 பாகையில் வரையப்பட்டிருக்கு. தெரியும் தானே உங்களுக்கு அது? சார் இது மாத்திரம் முறிந்த நெடுங்கோடாகும். முறிந்து தானே போகுது இந்த நெடுங்கோடு. சார் இது நாடுகளே ஊடுருக்காது வரையப்படும். எந்த நாடுகளையும் ஊடுருக்காமல் தான் வரைந்து வரையப்படுது. அது தெரியுமா? எஸ் சார். இது எந்த நாளையும் பிடிக்காது. இது கிழக்கும் மேற்குக்கும் பொதுவானது. இப்போ ஒரு 180 தான் இருக்கும். இந்த பக்கம் சைவர்ல இருந்து போனாலும் ஒரு 180 தான். எந்த திசையில இருந்து நோக்கி நாம எண்ணிக்கொண்டு போனாலும் ஒரு 180வது ஒரு பொதுவான கோடு தான் இருக்கும். ஓகேவா? அது கிளியரா? ஓகேவா? கிளியரா? சார் ஓகே 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 சூப்பர். சார் கிளியர். இதுல 2 இல்லன்னு வந்திருக்கு சார். ஒரு இல் தானே சார் வரும்? இல்ல எங்கம்மா எங்க என்னது? சார் இது 180வது பாகை இல் வரையப்பட்டுள்ளது. ஓகே, அது பிள்ளை ஒன்று சின்னது, அதனை எழுதாதீங்க. ஒன்ன விட்டுருங்க இப்படியே. ஓகேவா? பாகையில் வரையப்பட்டுள்ளது. சரி சரி. இது மாத்திரம் முறிந்த நெடுகோடா. இது நாடுகளை ஊடுருக்காது வரையப்பட்டுள்ளது. இது கிழக்குக்கும் மேற்குக்கும் பொதுவான கோடாகும். அழகா நோட் பண்ணுங்க எங்கட பிள்ளைகள். கிளியரா? இதெல்லாம் நமக்கு நோட் பண்றோம். இதெல்லாம் படிச்சுட்டு தான் நோட் பண்றோம். அது கிளியர் தானே? எஸ் சார். ஓகே சூப்பர்.
நோட் பண்ணி எழுதணுமா? சார் நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணாலும் நோட் பண்ணுனவங்க அமைதியா இருங்க. நோட் பண்ணாதவங்க இருக்காங்க தானே. எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். சரி, எழுதியாச்சு. okay. Super. So, 1 minute, sir. எழுதியாச்சு மட்டுமல்ல, ஞாபகம் வச்சுக்கோணும், இந்த சர்வதேச தேதி கோட பத்தியான டேம் இருக்கு, அதை நீங்க பயப்படாம கொடுக்க முடியும். சரிதானே? அடுத்து போமா. இல்ல சார், கொஞ்சம் இருங்க சார். நான் முதல்லையும் சொன்னேன், ஷஃபா மெசேஜ் போட வேண்டாம். போடல சார். அப்ப என்னது, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடவா வீட்டுக்கு? ஓகே சார், எழுதியாச்சு சார். ஓகே 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 ஓகே. அடுத்து நெடுங்கோடுகள் 2 வகைப்படும். அது உங்களுக்கு தெரியும் தானே? மேற்கு நெடுங்கோடுகள், கிழக்கு நெடுங்கோடுகள். அதை எழுத வேண்டும். ஏன்னா 2 வகைப்படும். மேற்கு பக்கம் இருக்கிறது மேற்கு நெடுங்கோடுகள், கிழக்கு பக்கம் இருக்கு கிழக்கு நெடுங்கோடுகள். 180 கோடு இருக்கு. இதுவும் நமக்கு தேவைப்படும் தானே? தேவைப்படும் சார். தேவையில்ல சார், இது yes. தெரியும். தெரிஞ்சவங்க அப்படியே அமைதியா இருங்க. தெரியாதவங்க நோட் பண்ணணும் சேருது அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? சார் நான் நோட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, Yes, நோட் sir. பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிக்கொள்ளும் சார். இது தெரியும் தானே? சைபர் பார்க் கிரீன்விச் கோட்டுக்கு மேற்கு பக்கம் 180 கோடு, கிழக்கு பக்கம் 180 கோடு. என்ன மாதிரி? சரியா? இன்னும் டைம் வேணுமா? எழுதியாச்சு சார். சார் கொஞ்சம் டைம் தரீங்களா சார்? ரெண்டாவது ஓகே 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 ஓகே, நோட் பண்ணுங்க, பரவாயில்ல. கீற வேண்டாம்.
அக்மல். அக்மல் தான் கீறுறாரு. அக்மல். பிரேஷினா. எழுதியாச்சு சார். ஓகே, இப்ப நாங்க வேற ஒன்றுக்கு போவோம். கீற வேணாம் அக்மல். சரி, நெடுங்கோடுகளை பற்றி சில தகவல்கள். சரியா பார்த்துக்கொள்ளும். நெடுங்கோடை பத்தி இது ஒரு கற்பனை கோடு. கற்பனை கோடு அகலக்கோடும் ஒரு கற்பனை கோடு, நெடுங்கோடும் ஒரு கற்பனை கோடு. பிரதானமா 2 வகைப்படும். மொத்தமாக 360 கோடு. உலக படத்தின் 15 பாகு இடைவெளியில தான் கோடுகள் கீறப்படுது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் அத கேள்வியை திருப்பி இங்க கேட்க பாருங்க, முடியும். 1 2ன்னு வரைய மாட்டாங்க. கொஞ்சம் இருங்க. 15 இடைவெளியில தான் கீறப்படுமா. இங்க பாருங்க, சைவர்ல இருந்து அடுத்து என்ன கோடு வருது? சார் 15. எஸ் சார். அதுக்கு அடுத்து என்னது? 15 30 45 40 60 75 90 105 120 135 180. ஆ. 120 அப்படி 150 வரைக்கும் போகும் ஆ, சார். அப்ப எஸ் சார். ஒவ்வொரு கோடுகளுக்கு இடையிலயும் ஆ, 15 நெடுங்கோடுகள் 15 இடைவெளிக்கு பிறகுதான். ஆனா இடையில இடையில கோடுகள் இருக்கும். ஆனா 15 இடைவெளியா தான் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா கீறப்படுது. ஓகேவா? எஸ் சார். 15 நம்ம அதுதான் அந்த இடத்துல ஓகே சொல்றாங்க. அப்ப சார். 15 இடைவெளியிலேயே தான் நெடுங்கோடுகள் குறிக்கப்படும். நெடுங்கோடுகளை கொண்ட நேர வளையம் 24 வளையமா பிரிக்கப்பட்டிருக்கு. 24 மணித்தியாலம் தானே பிள்ளைகள் ஒரு நாள். அப்ப 24 வளையமா பிரிக்கப்பட்டிருக்கு. எண்ணி பாருங்க, 24 வளையமா பிரிக்கப்பட்டிருக்காண்டு. இந்த பாருங்க, சைவர்ல இருந்து சைவர் எடுத்துக்கோங்க. 1 2 3 எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா? 12. எஸ் சரி அதே மாதிரி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இன்னொரு கோடு வருமே, இந்த 180வது கோடு. இதோட சேர்த்தா 12. அப்ப மொத்தம் எத்தனை வளையம் பிரிக்கப்பட்டிருக்கு? இந்த தொங்க வச்சிருக்கேன். 24 வளையம் பிரிக்கப்பட்டிருக்கு. 24 வளையம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகேவா? அப்ப 24 வளையம் பிள்ளைகள். அது 24 மணித்தியாலமா வரும். நீங்க அதை கிரேட் 8ல கொஞ்சம் நல்லா படிப்பீங்க. சரி, அப்ப 24 வளையங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? கிளியரா? இது நோட் பண்ணணுமா? இல்ல சார். எந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து நோட் பண்ணுங்க பிள்ளைகள். எது? நாங்க முதலாவது பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. தேவையா? ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. மூன்றாவது பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. ஆனா 4வது பாயிண்ட் இதுவும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா தேவைப்படாது. சார் நான் ஃபுல்லி எழுதிட்டேன் சார். சரி, பரவாயில்ல புள்ள எழுதினாலும் ஓகே. இது 2 நமக்கு மிக மேல உள்ளதுலாம் நமக்கு ஏற்கனவே எழுதிதானே இருக்கும். 360 கோடுகள் இருக்கு. பிரதானமா 2 கோடு இருக்கு. இது கற்பனை கோடா எழுதியிருக்கும். வேண்டுமென்னா அந்த கீழே உள்ள 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? நோட் பண்ணி கொள்ளுங்க. கிறுக்குனவங்களுக்கு நீங்க யோசிக்காம படிக்கிற வேலையை பாருங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா நிறைய பார்த்து கொண்டிருக்கீங்க. படிக்கிறது ஒன்று இருக்குது, அதை மட்டும் பாருங்க. பாருங்க, இது கற்பனை கோடாகும். பிரதான 2 கோடுகளாகும். மொத்தம் 360 கோடுகளாகும். உலக படத்தில் 15 பாக இடைவெளியிலேயே நெடுக்கோடு குறிக்கப்படுகின்றன. இதுகள் எல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்க. எழுதியாச்சு சார்.
ஓகே சார், நோட் பண்ணியாச்சு. எல்லாரும் நோட் பண்ணிட்டோமா? நோட் பண்ணியாச்சு. ஓகே சார். சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப சார் டைம் வேணும் சார். டைம் வேணுமா? எஸ் சார். 2 பாயிண்ட் தான் நோட் பண்ண சொல்லி. வேணும் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. ஆஜரா வேகமா நோட் பண்ணுங்க. சார் நோட் பண்ணியாச்சு. எழுதியாச்சு சார். சரி, ஓகேன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். இப்படிதான் வரையப்பட்டிருக்கும் கோடுகள். இந்த பாருங்க, இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோடுகள்லாம். நீங்க இப்ப சொல்லுங்க, எனக்கு நான் சின்ன கோடுகள் ஒன்று வரைகிறேன். இந்த கோடு என்ன கோடு? கிரீன்விச் கோடு. கிரீன்விச் கோடு எத்தனை பாகையில வரையப்பட்டிருக்கு? சைபர் பாகை. பாகை சார். இந்த பாருங்க, இந்த கோடு என்ன கோடு? அப்ப அது வந்து சர்வதேச கோடு. இந்த கோடு ஏன் 15-15 வரையப்பட்டிருக்கு? 15-15 வரையப்பட்டிருக்கு பிள்ளைகள். 24 வளையமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஏன் இங்க 180வது கோடு ஒன்று வரல? இங்க ஏன் 180வது கோடு ஒன்று வரல? இல்ல ஏன்னா சார் இந்த கோல வடிவம் மாறும் நேரம் சர்வதேச கோடு வந்து அதோட மெச்சாவறனால அது வராது சார். இல்ல, அது வந்து மேற்கு இப்படிதான் சொல்லணும், அப்படிலாம் சொல்ல தேவையில்ல பிள்ளைகள். மேற்குக்கும் கிழக்குக்கும் பொதுவான கோடு. மேற்குக்கும் கிழக்குக்கும் என்ன கோடு? அது பொதுவான கோடு. பொதுவான கோடுனால அப்போ ஒரு பக்கம் போட்டிருக்காங்க, மறுபக்கம் போடல. சரிதானே? ஓகே சார். இந்த பாருங்க, கடக கோடு இருக்கு, மத்திய கோடு இருக்கு, மகர கோடு இருக்கு. இது வடமுனை, இது தென்முனை. இப்படி பிரதான கோடுகள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். உங்களுக்கு அகலக்கோடு நெடுங்கோடு கிளியரா? ரொம்ப கிளியர் சார். ரொம்ப கிளியர் சார். எனக்கு ரொம்ப இதுல ரொம்ப என்ன ரொம்ப செய்யக்கூடாது? ரொம்ப கிளியர் சார். இனி என்ன செய்யக்கூடாது? எப்பயுமே அகலக்கோடு நெடுங்கோடுல மறந்துடாதீங்க. ரொம்ப லேஸ் பிள்ளைகள். சரியா? இது கஷ்டம் இல்ல. நீங்க 8, 9, 10 படிக்கலாம், சூப்பரா படிக்கலாம். ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு அகலக்கோடு நெடுங்கோடுலாம் நீங்க அந்த மாதிரி படிக்கலாம். கிளியரா? சார் சொல்லுங்க. எங்கட தம்பி எங்கட பூனை விளையாடுற போல் ஒன்றுல அகலக்கோடு மாதிரி குறிச்சிருக்குது சார். நான் அதை வச்சு மத்திய கோடு, கடகக்கோடு, மகரக்கோடு சொல்லிடுமே சார். அப்படியா? அப்ப நீங்களும் அதை பூனைகிட்ட கொஞ்சம் வாங்கி விளையாடுங்க. டீச்சர் வந்து கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் முதல்ல எழும்பி விட சொல்றேன் டீச்சர் சார். சூப்பர் 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 சூப்பர். எஸ் அப்ப சார், நாங்க நானும் தான் சார் அப்படி செய்றேன். டீச்சர் இந்த கேள்வியோட நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்னோட பாடத்துல மட்டும் இருக்க கூடாது, அப்படி எல்லா பாடத்திலையும் இருக்கணும். நான் இங்கிலீஷ் பாடத்துல ஸ்பீச் சொன்னேன் சார். ஸ்கூல்ல இதுக்கெல்லாம் பேப்பர் தந்தாங்க சார். சரி சரி சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியும் என்ன? அப்ப சார் எங்கட ஸ்கூல்ல சார் அகலக்கோடு குறிக்க தந்தாங்க சார். எல்லாம் குறிச்சது சார். அதுதான் நம்ம ஏற்கனவே நல்லா படிச்சிட்டோம் தானே. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது சார். இப்ப நாங்க இதுல அகலக்கோடு நெடுங்கோடுகள் பயிற்சிய இடங்களை துல்லியமாக என்ன கண்டுகொள்ள முடியுமா இல்லையா? முடியும் சார். ஹாஜரா பதில் சொல்லுங்க. ஓகேவா?
ஓகே சார். இப்ப அகலக்கோடு நெடுங்கோடுகளுடைய பயன்கள் பாத்தீங்கன்னா உலகில் உள்ள நாடுகள் பாடத்துல நீங்க நகரங்கள் என்ன முக்கிய கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்லுவோம் சார் பதில். பிள்ளைகள் ஓகே ஓகே அந்த அந்த ஸ்டெப் விட்டுருவோம். அடுத்து நான் படிப்பிக்க வரக்குள்ள நீங்க கவனிக்கணும், இல்லாட்டி நீங்க வேற ஏதாவது பேச வேணாம். இப்ப உலகில் உள்ள நாடுகள் நகரங்கள் முக்கிய இடங்கள் எல்லாம் பிள்ளைகள் அகலக்கோடு நெடுங்கோடு வச்சு இனம் கண்டுகொள்ள முடியுமா முடியாதா? முடியும் சார். அதுக்கு தான் மனிதன் கற்பனை கொடுக்கணும். பாருங்க, இப்படி 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 வரைஞ்சா பிள்ளைகள் இந்த அகலக்கோட்டுட இந்த இடத்துல இந்த நெடுங்கோட்டு கிட்ட இந்த நாடு இருக்கு அப்படின்னு பிரிஞ்சு பார்த்து கொள்ள முடியுமா முடியாதா? பாத்துக்கொள்ளலாம் சார். அடுத்து பிள்ளைகள் கப்பல் வான் பிரயாணங்களுக்கு இது உதவுமா இல்லையா? கப்பல்ல போற நேரம் வான்ல போகும்போது இந்த அகலக்கோடு நெடுங்கோட கணித்து கொண்டு அந்த நாட்டுல இறங்க முடியும், போக முடியுமா இல்லையா? முடியும் சார். முடித்தானே. நேரத்தை கணித்து நேரத்தையும் திகதியையும் கணிச்சு கொள்ள முடியுமா இல்லையா? எஸ் சார். இதுக்கெல்லாம் உதவும். முடியும் ஓகேவா? அப்ப இது மூன்றும் உங்களுக்கு தேவைப்படுமா? நோட் பண்ணணுமா? இல்ல சார். இதெல்லாம் ஒரு பயனாக இருக்கின்றது. ஓகே, அப்ப நெடுங்கோடுகள் நாங்க பார்த்துட்டோம். இந்தா பாருங்க, இதுல நீங்க இப்ப இப்படியும் பாக்குறனாலும் பார்க்கலாம். பாருங்க, கிரீன்விச் கோடு இந்தா பாருங்க இருக்கு, விளங்குதா? எஸ் விளங்கு. இந்த கிரீன்விச் கோடுக்கு மறுபக்கம் என்ன கோடு இருக்கும்? கிரீன்விச்க்கு மறுபக்கம், கிரீன்விச் கோட்டுக்கு நேரா அந்த மறுபக்கம் என்ன கோடு இருக்கும்னு கேட்டேன். சர்வதேச தேதி கோடு. கோடு. சர்வதேச திகதி கோடு இருக்கும்டா. இப்படியே இந்த பக்கம் சர்வதேச திகதி கோடுகள் இருக்கும். சரிதானே? பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க உங்களோட வீட்டுல பேசுறதெல்லாம் சர்வதேச திகதி கோடு எப்படி வரைஞ்சிருக்காங்க விளங்குதா? இப்படியே வரைந்து இப்படி வரைந்து இப்படி வரைந்து இப்படி வரைந்து இப்படி வரைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க. அதுல வந்து கீழ ஒரு நாடு இருக்குதானே சார், அத பிரிக்குதே சார் நடு சமமா. இந்த பக்கமும் சார் அது இந்த நாடு சரியா சமமா பிரிக்குது தானே சார். இல்லம்மா, இது வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்த நாடை வந்து இப்படி தட்டையாக வரையும் போது அந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்குமா, அந்த இடத்துலதான் அந்த வெட்டிதான் வரையப்பட்டிருக்குமா. இப்படிதான் வரும் அந்த கோடு. இப்படி வரும், இந்த கோடு இப்படி வராதுமா, இங்க வந்துதான் வரும். சரிதானே? அந்த இடத்துல சின்னதா ஏதோ நேரா கீறிட்டாங்க. இப்படி வந்து இப்படி வரையப்பட்டிருக்க கோடு தான் அது. எந்த நாடையும் அது ஊடு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க தானே. அவங்க ஊடு இருக்குதான் கொஞ்சம் சின்ன ஏதோ இந்த கோடு வரைஞ்சதுல பிழையாக இருக்கும். சரிதானே? சரி, உலகில் அடுத்து எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும்? உங்களுக்கு பே ஆஃப் ஆகணுமா? இல்ல சார். சரி, ஓகே. அடுத்த கிளாஸ்ல நாங்க இப்ப எங்கட சஃபா சொன்ன மாதிரி நாங்க ஆஃப் பண்ணுவோம், பரவாயில்ல. அடுத்த கிளாஸ் நாங்க என்ன படிக்கணும்னா கண்டங்களும் சமுத்திரங்களும் கொஞ்சம் பார்க்க இருக்கு. சரியா? ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க. கண்டங்கள் எத்தனை, சமுத்திரங்கள் எத்தனை, கண்டங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னா கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வாங்க. நாங்க 6ல உங்களுக்கு நல்லா படிப்பிச்சிருக்கேன் கண்டம் சமுத்திரம் குறிச்சி. ஞாபகம் இருக்கா? அப்ப அதனால இன்னும் கொஞ்சம் கிளியரா பண்ணி கொண்டு வாங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல பாப்போமா பிள்ளைகள்? கண்டங்களின் சமுத்திரங்களை மாத்திரம் நாங்க நிறைய படிச்சுட்டோம். அகலக்கோடு நெடுங்கோடு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டோம். கண்டங்கள் சமுத்திரம் படிச்சு நாங்க முதலாவது தலைப்பை நாங்க முடிப்போம். சோ நாங்க விடைபெறுவோம் பிள்ளைகள். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். குட் நைட். பாய் பாய் பாய். குட் நைட்.